அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸல் ஷீட்ல பிளாங்க் ரோஸ் இருக்குது. ஒரு ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் நிறைய இடத்துல இடையில பிளாங்கா இருக்குது. ஸோ அந்த பிளாங்க் ரோஸ் எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு வந்து சில பிளாங்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த பிளாங்க் ரோ இருக்கு இல்லையா, அந்த பிளாங்க் ரோ எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன், நான் டெலிட் பண்ணணும். ப்ரோக்ராம் வழியாக எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஃபைலில் போயிட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா, இங்கே டெவலப்பர்னு ஒரு மெனு வரும். அதில் வியூ கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால நான் உள்ளே வந்து ஒரு கோடு வந்து கொடுத்துருக்குறேன். இந்த கோடு எங்கே இருக்கும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த டேட்டாவை நான் முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். நான் வந்து நோட் பேடில் தனியாக என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அந்த டேட்டாவை என்ன செய்கிறேன், நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ண உடனே அடுத்த செகண்டில் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பிளாங்க் ரோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதோட இது வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதோட யூஸ் ஆகும். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா B4 அண்ட் B6 அப்படிங்கிற இந்த காலம்ஸ் எல்லாமே என்ன செய்யுது, பிளாங்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி செகண்ட் காலத்தில் ஏதாவது பிளாங்காக இருந்துச்சுன்னா அந்த ரோவையே நீ டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அகெயின் அந்த ப்ரோக்ராமுக்கு போங்க. ஸோ போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கீழே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லைனை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக தான் அந்த லைனை போட போகிறோம். ஸோ இமீடியட்டாக டெலிட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, அதுக்கு இந்த எண்டு பக்கத்தில் என்ன செய்யறேன், ஒரு என்ட்ரு அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லைனை நான் ஏற்கனவே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். மேலே இருக்கக்கூடியதை என்ன செய்யறோம், நம்ம வந்து டெலிட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இது என்ன அர்த்தம், இதை டெலிட் பண்ணிவிடுங்க. இது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ரெண்டாவது காலத்தில் ஏதாவது பிளாங்காக இருந்துச்சுன்னா அந்த ரோவையே என்ன செஞ்சிரு, டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. ரன் பண்ண அடுத்த செகண்டில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த பிளாங்காக இருந்த அந்த ரோ வந்து டெலிட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரோல் நம்பர் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A2 பிளாங்காக இருக்குது, A4 பிளாங்காக இருக்குது. அந்த மாதிரி காலமே ஏதாவது பிளாங்காக இருந்ததுன்னா அந்த ரோவே டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பாருங்கள், டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸல் ஷீட்டை உருவாக்குங்க. ஜஸ்ட் டெவலப்பர் மெனுவுக்கு போங்க, வியூ கோடில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கோடை இங்கே உள்ளே பேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக நம்ம என்னெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமாக பண்ண முடியும். ஸோ அந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.